இன்றைய தியானம். எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும் உம்முடைய கிருபையின் நிமித்தம் எங்களை மீட்டுவிடும். சங்கீதம் 44:26. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கோராகின் புத்திரர் இந்த சங்கீதத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் தங்களை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் அவர்கள் புகழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதை நாம் 26 வசனங்களில் வாசிக்கலாம். கடைசியாக அந்த வசனத்தில் இப்படியாய் அந்த சங்கீதத்தை முடிக்கிறாங்க. எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும் கர்த்தாவே, எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ், எங்களுக்காக எழுந்தருளும், உம்முடைய கிருபையின் நிமித்தம் எங்களை மீட்டுவிடும் அப்படின்னு சொல்லி பாடுறாங்க. இந்த நாளில் யாரோ ஒருவரோ ஒரு சிலரோ அல்லது எல்லாருமே இந்த சத்தத்தை கேட்குற எல்லாருமே, என்னோடு சேர்ந்து இன்றைய தியானத்தை தியானிக்கிற எல்லாருமே, அப்பா எனக்காக எழுந்தருளும். கோராகின் புத்திரரை போல ஒருவேளை நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்முடைய குடும்பத்தினர், நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்முடைய சிநேகிதர், அயலகத்தார் வாழ்க்கையில் படுற கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாவற்றையும் பார்த்துட்டு இன்னைக்கு இந்த கோராகின் புத்திரரை போல இந்த சங்கீதம் 44 அவங்க பாடினது போல நம்மளும் பாடிக்கிட்டு இருப்போமானால் கர்த்தர்கிட்ட ஒரே ஒரு வேர்டு சொல்லி முடிப்போம். எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும் கர்த்தாவே, உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டு விடும் கர்த்தாவே, எங்களை தயவுசெய்து மீட்டுக்கொள்ளுங்க. இந்த ஒரு சின்ன ஜெபத்தை செய்வோம். ஒத்தாசையாக எழுந்தருளும், எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வாங்க. எங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் தான் ஹெல்ப்பு, நீங்கள் தான் எங்களுக்கு ரிடீமர், எங்களை மீட்கிறவர் நீங்கள் தான், எங்களுக்கு உதவி செய்கிறவர் நீங்கள் தான், எங்களை மீட்கிறவரும் நீங்கள் தான். உங்கள் கிருபையின் நிமித்தம் எங்களை மீட்டருளும். அப்படி நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒத்தாசையும் செய்வார், கிருபையாய் நம்மை மீட்டெடுப்பார். நமக்காக ஜெபிச்சாலும் சரி, நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிச்சாலும் சரி, நம்ம குடும்பத்துக்காக ஜெபிச்சாலும் சரி, நம்ம யாருக்காக ஜெபிச்சாலும் கர்த்தர் எழுந்தருளி ஒத்தாசை செய்வார், கிருபையா நம்மளை மீட்டுக்கொள்வார். 26ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே தாவீது எழுதுகிறார், நானோ என் உத்தமத்திலே நடப்பேன், என்னை மீட்டுக்கொண்டு என் மேல் இரக்கமாயிரும். இந்த 26ஆம் சங்கீதத்தில் கர்த்தர் சமூகத்தில் உண்மையாக அவர் அறிக்கை செய்வார். கர்த்தாவை நீங்கள் என்ன செய்யுங்க, நியாயம் விசாரிங்கப்பா, நான் என் உத்தமத்தில் தான் நடக்கிறேன்ப்பா, நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன்ப்பா, ஆகையால் நான் தள்ளாடுறதில்லை, என்னை தயவுசெய்து நீங்கள் பரீட்சித்து என்னை சோதித்து பாருங்கப்பா, என் உள்ளந்திரியங்களை என் இருதயத்தை புடமிட்டு பாருங்கப்பா. தாவீதை போல உண்மையாக கர்த்தர்ட்ட நம்ம வருவோமானா வெறும் மாய்மாலமற்ற வார்த்தைகளால் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் தாவீதை போல ஜெபிப்போமானால் கிருபை இன்றைக்கு 100% கர்த்தர் நம்மளை ஒத்தாசை செய்து மீட்டுக்கொள்வார், நம்மளை மீட்டுக்கொள்வார். தாவீதை போல உடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்க ஆண்டவரே, உடைய சத்தியத்தில் நான் நடந்து கொள்ளுகிறேன், வீணரோட நான் உட்கார்வதில்லை, வஞ்சகரிடத்தில் நான் சேர்வதில்லை, பொல்லாதவர்களின் கூட்டத்தை நான் முழுசாக பகைக்கிற ஆண்டவரே, துன்மார்க்கரோட நான் உட்கார மாட்டேன் ஆண்டவரே. கர்த்தாவே, நான் துதியின் சத்தத்தை தோனிக்க பண்ணி உடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காக நான் குற்றம் இல்லாமலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். தாவீதை போல நீங்கள் இன்றைக்கு காலையில் இந்த சங்கீதத்தை படிச்சுட்டு அறிக்கை செஞ்சுட்டு நீங்கள் போங்க, உங்களுக்கு ஒத்தாசை செய்ய அவர் வருவார், உங்களை மீட்க அவர் நிச்சயமாகவே தம்முடைய கிருபையை உங்கள் மேலே அளவில்லாமல் ஊற்றுவார். தாவீது என்ன சொல்றார், நான் குற்றமில்லாமலே என் கைகளை கழுவுறேன், உடைய பீடத்தை நான் சுற்றி வருகிறேன். கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் நான் வாஞ்சிக்கிறேன். அதுதான் என் ஆசை. என் ஆத்மாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரோடும் கூட வாரிக்கொள்ளாதேயும். கர்த்தாவே, அவர்கள் கைகளிலே தீவனை இருக்கிறது, அவர்கள் வலதுகை பரிதானங்களால் நிறைந்திருக்கிறது. நானோ கர்த்தாவே, நானோ என் உத்தமத்திலே நடப்பேன், என்னை மீட்டுக்கொண்டு என் மேல் இரக்கமாயிரும். நானோ என் உத்தமத்திலே நடப்பேன் ஆண்டவரே, என்னை மீட்டுக்கொள்ளுங்க ஆண்டவரே, என் மேலே இரக்கமாயிரும் ஆண்டவரே. என் கால் செம்மையான இடத்துல நிற்கிறது அப்பா, சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன்னு தாவீதை போல என்னை கன்ஃபஸ் பண்ணுவோம். நிச்சயமாக கர்த்தர் நமக்கு ஒத்தாசையாக எழுந்தருளுவார், அவருடைய கிருபையின் நிமித்தம் நம்மை மீட்டுக்கொள்வார். 130ஆம் சங்கீதம்
7-8 வசனத்துல சங்கீதக்காரன் இப்படியா எழுதுறார், இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. திரளான மீட்பு, கிருபையும் திரளான மீட்பும் கர்த்தர்கிட்ட மட்டும்தான் உண்டு. நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை போல கர்த்தரை மட்டும் நம்பி இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிருபை திரளான மீட்பு உண்டு. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களில் நின்றும் மீட்டுக்கொள்வார். இஸ்ரவேல் ஜனங்க ரத்தத்தால் கழுவப்படலை, ஆனால் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம தான் பிள்ளைகள், அந்த அதிகாரத்தை உடையவர்கள். பிரியமானவர்களே, நமக்கு கிருபையும் உண்டு, திரளான மீட்பும் உண்டு. நம்ம எந்த அக்கிரமத்தை செஞ்சிருந்தாலும் சரி, இன்னைக்கு கர்த்தர்ட்ட முழுசா தாவீதை போல ஒப்பு கொடுப்போம், கோராகின் புத்திரர் போல ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மளை மீட்டுக்கொள்வார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். 44 சங்கீதம் 26 வசனத்திலே கோராகின் புத்திரர் ஜெபித்தது போல எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும் என்று யார் யார் ஜெபிக்கிறார்களோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண எழுந்தருளும் அப்பா. உடைய கிருபை நிமித்தம் எங்களையும் எங்கள் குடும்பத்தை மீட்டுக்கொள்ளும் ஜெபிப்பாங்களாண்ணா, மீட்டுக்கொள்வீராக. கர்த்தாவே, நாங்கள் தாவீதை போல உத்தமத்தில் நடப்பேன்னு தாவீது சொன்னார். நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க, எங்களை மீட்டுக்கொள்ளுங்க, எங்கள் மேலே இரக்கமாயிருங்கன்னு கேட்குறோம். தயவு செய்து ஆண்டவரே, ஒருவராகிலும் கெட்டு பாதாளம் போகாதபடிக்கு கர்த்தர் எல்லாரையும் நீர் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்ததுக்கை ஸ்தோத்திரம், துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.